கேரளா வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் நிறைய பேர் வந்து தங்களுக்கு முடிஞ்ச உதவி செஞ்சுருக்காங்க. சில பேர் பணமாக கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு பொருட்களாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கதை தான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து சிவகுமார் புதுக்கோட்டையில் சின்னதாக ஒரு டீ ஸ்டால் நடத்திட்டு வர்றாரு. வயநாட்டுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து போன திங்கக்கிழமை ஒரு மொய் விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் டீ கடையில் வர்ற எல்லாருக்குமே வந்து அவர் ஃப்ரீயாக வந்து டீ கொடுத்தாரு. சிவகுமார் ஒரு உண்டியல் வந்து கடையில் வச்சுருந்தாரு. யாருக்கெல்லாம் வந்து பணம் போடணும்னு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அந்த உண்டியலில் காசு போட்டுக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் கிடைக்கிற காசு ஃபுல்லாகவே வயநாட்டுக்கு நிவாரண நிதியாக நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சிவகுமார் சொல்லியிருந்தாரு. அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணி எல்லாரும் முன்னாடி வந்து பிரித்து பார்த்தாரு. அதில் அவருக்கு கிடைச்சது 44,700 ரூபாய். கிடைச்ச பணம் அப்படியே வயநாடு நிலச்சரிவு நிவாரணத்துக்கு வந்து கொடுத்துட்டார். எங்கேயோ நடந்த விபத்துக்கு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவகுமார் எடுத்த இந்த முயற்சி வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். மதம், மொழி, வேற ஊர் இது எல்லாமே கடந்து சிவகுமார் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்மளை வந்து யாராலுமே வந்து பிரிக்க முடியாது.